அரசு பள்ளியில் பல் மருத்துவ முகாம் மற்றும் புதிய மின்மாற்றி சேவையினை துவக்கி வைத்தார் எம்எல்ஏ. புதுக்கோட்டை சந்தப்பேட்டை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் புன்னகை பள்ளி சிறார்களின் வாய் சுகாதார திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவமனை சார்பில் நடத்தப்பட்ட முதல் பல் பரிசோதனை முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் வை. முத்துராஜா, மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில், துணைத் தலைவர் லியாகத் அலி ஆகியோர் துவக்கி வைத்து பார்வையிட்டனர். இந்த நிகழ்விற்கு கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்களை பெற்றோர், ஆசிரியர் கழக தலைவர் நைனா முகமது அனைவரையும் வரவேற்று பேசினார். பற்களினால் ஏற்படும் நோய்களால் வயிற்றுப்பகுதி, தலைப்பகுதி நோய் தொற்று அதிகரித்துவிடும். ஆகையால் தினமும் 2 முறை பற்களை துலக்க வேண்டும். அப்படி செய்து வந்தால் பல்வேறு நோய் தொற்று ஏற்படாது என்றும் எம்எல்ஏ அறிவுரைகள் கூறினார். பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மருத்துவர்கள் பல் பரிசோதனை செய்தனர். இந்த நிகழ்வில் அரசு மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவமனை முதல்வர், மாமன்ற உறுப்பினர், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி 5வது வார்டு மற்றும் 9A நத்தம் பண்ணை பகுதிக்கு மக்கள் சேவைக்காக மின்வாரியம் சார்பில் அபிராமி நகரில் அமைக்கப்பட்ட புதிய மின்மாற்றியினையும் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் வை. முத்துராஜா, மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில், துணை மேயர் லியாகத் அலி ஆகியோர் மக்கள் சேவைக்காக துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் 5வது வார்டு மாமன்ற உறுப்பினர், அடைக்கலம் மின்சார வாரிய பொறியாளர் அமுல்ராஜ், உதவி செயற்பொறியாளர் பாக்யராஜ் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த புதிய மின்மாற்றியினை மக்கள் சேவைக்காக துவக்கி வைத்ததற்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர்.